illustration 19 பார்க்க போகிறோம். ஷாயத், சாமுல் அண்ட் சுதாகர் இவங்க 3 பேர் பார்ட்னராக இருக்காங்க. இவங்க எல்லாரும் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து சாமுலுக்கு வந்து மந்த்லி சேலரி எவ்வளோனா 2000 சொல்கிறாங்க. அப்போ 1 இயருக்கு எவ்வளோ, சாரி 1 இயருக்கு 12 மந்த்துக்கு எவ்வளோ ஆயிடுச்சு? அப்போ 24,000 ஆயிடுச்சு. அண்ட் சுதாகர் இஸ் அலவுட் கமிஷன் ஆஃப் 6,000 per annum அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே வந்து ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட கேபிட்டல்ஸ் ஆர் ஃப்ளக்சுவேட்டிங்னு சொல்கிறாங்க. அது கூட கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இங்கே இப்போ பார்ட்னருக்கு சேலரி வந்து என்ன ஆயிருக்கு? ரிசீவ் ஆயிருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவாங்க? அவங்களோட பேரில் பை சேலரி போட்டு 24,000 எழுதுவாங்க. இதே ப்ராஃபிட் அண்ட் லாஸில் என்ன பண்ணுவாங்க? அது ஃபேர்முக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டூ சேலரின்னு போட்டு 24,000 எழுதுவாங்க. ஓகேங்களா? பட் நம்ம வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறது என்னது? தட் இஸ் ஒரு பார்ட்னருக்கு. அப்போ நம்ம இதோட அக்கௌண்ட் போடுவோம். சரிங்களா? ஸோ இதோட அக்கௌண்ட் எப்படி போடுவோம்? நம்ம பாருங்கள், இங்கே என்ன இருக்குது பாருங்கள், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேங்களா? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எந்த பக்கம்? கிரெடிட். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே பார்ட்னர்ஸ் கேபிட்டல்லாம் இங்கே வந்து சாமுலுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம சாமுல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு போடணும். இங்கே ஆக்சுவலி நம்ம பார்ட்னர்னா யார் பார்ட்னரோ அவங்கவுங்க பேர் போடுவோம். பட் இங்கே ஒரே ஒரு பார்ட்னர் தான் இருக்காங்க. ஸோ ஒரே ஒரு பார்ட்னருக்கு மட்டும் தான் நம்ம என்ன கொடுக்குறோம்? சேலரி கொடுத்துருக்கோம். அப்போ 2 சாமுல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுட்டு அப்புறம் பாருங்கள், இங்கே என்ன பண்ணோம்? பை சேலரி. ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்கே நம்ம சாமுல் சேலரி அக்கௌண்ட் போட்டு 24,000 எழுதிடணும். புரியுதா உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பாருங்கள், சுதாகரோட கமிஷன் பார்த்தீங்கன்னா 6,000. ஸோ சுதாகரோட கமிஷன் வந்து என்னதுக்கு? ரிசீவ் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கே என்ன எழுதுவீங்க? பை கமிஷன் போட்டு சுதாகரோட பேரில் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் 6,000 எழுதுவீங்க. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் பாருங்கள், இப்போ உங்களோட ஜேர்னல் என்ட்ரி எப்படி வரும்? சுதாகர் கமிஷன் அக்கௌண்ட் டு சுதாகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இங்கே பார்ட்னர்ஸ் கேபிட்டலா? அவள் பார்ட்னர் யார்? சுதாகர்னு போட்டு சுதாகர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ சுதாகர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டில் அமௌண்ட் போடுவீங்க. ஓகேங்களா? அப்போ சுதாகர் கமிஷன். ஸோ யாருக்கு கொடுத்துருக்காங்க? சுதாகருக்கு கமிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 6,000 அப்படியே எழுதிருங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனில் 2 கமிஷன் எழுதுவீங்களா? ஸோ யாருக்கு? சுதாகருக்கு எவ்வளோ? 6,000 கொடுப்பீங்க, எழுதுவீங்க நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட உங்களோட ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னல் என்ட்ரி இது எப்படி வந்தது பாருங்கள். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெட்டார் சைடில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ டெட்டார் என்ன பண்ணுறீங்க? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டாரில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 30,000 எழுதுவீங்க. ஓகேங்களா? ஸோ 2 சேலரி சாமுல், 2 கமிஷன் சுதாகர். ஸோ 2 சாமுல் சேலரிஸ் 2 சுதாகர் கமிஷன் அக்கௌண்ட் போட்டு 2 அமௌண்ட்டும் போட்டுருங்க. ஓகேங்களா? சேலரி அண்ட் கமிஷன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மில் இவ்வளோ. நெக்ஸ்ட் பாருங்கள், illustration 20 பாருங்கள். ஸோ illustration 20 பாருங்கள், முரளி அண்ட் சேத்து ஆர் பார்ட்னர்ஸ் இன் எ firm. முரளி இஸ் டு கெட் எ கமிஷன் ஆஃப் 10% ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபார்மேட் உங்களுக்கு தெரியணும். தட் இஸ் உங்களோட இது ஃபார்முலாஸ். ஓகேவா? ஸோ ஃபார்முலாவில் பாருங்கள், commission as per the percentage of net profit before charging such commission. net profit before commissionனா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஆஃப்டர்னு இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, 2 ஃபார்முலா இருக்குது. பிஃபோர் இது, ஆஃப்டர் வந்து இது. ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இதை. ஓகே, நல்லா ஞாபகமும் பண்ணிக்கணும். இது இம்பார்ட்டன்ட் தான் இது. ஸோ இங்கே பாருங்கள், முரளிக்கு வந்து என்ன சொல்கிறாங்க? நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன் சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ இங்கே வந்து சேத்து இஸ் டு கெட் கமிஷன் ஆஃப் 10% ஆன் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் ஆல் கமிஷன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவுக்கு நம்ம முரளிக்கு போடுவோம், சேத்துக்கு வந்து இந்த ஃபார்முலா போடுவோம், 5th ஒன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் ended வந்து பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன் வாஸ் 1,10,000 சொல்கிறாங்க. ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் கமிஷன் டியூ டு முரளி அண்ட் சேத்து. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? முரளிக்கு வந்து என்னது? பிஃபோர் சார்ஜிங். ஸோ பிஃபோர் சார்ஜிங் கமிஷன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் பை 100. ஸோ இங்கே நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,10,000 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன். ஸோ 1,10,000 இன்ட்டு 10% உங்களுக்கு கமிஷன் கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள், 10%. ஓகேங்களா? ஸோ 10% இங்கே முரளிக்கு வந்து 10%, ரைட்? இது கொடுத்துருக்காங்க. ஸோ 10% 10/100 எழுதுவீங்க. இங்கே 100 எழுதிருக்காங்க. அப்போ நம்ம இங்கேயோ போடணுமா? அப்படி கிடையாது. 10/100 போட்டுருங்க. ஸோ 0 கேன்சல், 0 கேன்சல். ஸோ 11,000 உங்களுக்கு இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து சேத்துக்கு பாருங்கள். ஸோ சேத்துக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு?
ஸோ சேர்த்துக்கு வந்து ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன். ஸோ பாருங்கள், ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷனுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்ட்டு % ஆஃப் கமிஷன் பை 100 + % ஆஃப் கமிஷன். ஸோ நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் ஏதாவது இருந்தால் அது, நெட் ப்ராஃபிட் இருந்தால் இது, அது ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணணும் என்னது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ளஸ் பார்ட்னர் சேலரி. ஓகேங்களா? ஸோ இங்கே ஏதாவது கொடுத்துருக்காங்களா பாருங்கள், உங்களுக்கு அதாவது இதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அது கொடுக்கல. ஆனால் பார்ட்னர் சேலரி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணணும். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், நம்ம நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளிஸ் கமிஷன் ஈக்குவல் டு 1,10,000 மைனஸ் நம்ம என்ன பார்த்தோம், தட் இஸ் கமிஷன். ஓகே, பார்ட்னர் கிடையாது, தட் இஸ் சேலரி கிடையாது, கமிஷன் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ கமிஷன் யாருக்கு கொடுத்துருக்காங்க, முரளிக்கு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 11,000 நம்ம இதுலேருந்து மைனஸ் பண்ணோம். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறாங்க ஆஃப்டர். ஓகேங்களா? ஆஃப்டர் கமிஷன். ஓகேங்களா? அந்த நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் கமிஷன். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 99,000 கிடைக்கும். அந்த 99,000 இந்த இதில் இங்கே 99,000 எழுதுங்க இன்ட்டு இந்த இடத்துல 10 by 10 ப்ளஸ் இந்த 10 தான் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணால் 110 வந்துடும். ஓகேங்களா? ஸோ கேன்சலேஷன் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கேன்சலேஷன் பண்ணால் உங்களுக்கு 9,000 வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே நான் பண்ணி காட்டிடுறேன். 99,000 இன்ட்டு 10 by 110. 0 கேன்சல். 11 டேபிள்ஸில் இது 9 times. ஸோ 9,000. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ இவ்வளோ தான் இந்த கொஷினில்.